நல்ல பம்பளை தான் படுத்திருக்கிறேன். ரைஸ் இந்த பக்கம் ஒரு பக்கம் கிளாப் இருக்கான்னு சொன்னால் இஞ்சாடி பக்கம் இருக்கு பாருங்க பாருங்கள். அது பட்டாயா போகிற பஸ் இது. வணக்கம், யாழ்ப்பாணத்து சுதான். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் தாய்லாண்டில் பேங்காக்கில் இருக்கிற பட்டாயாவுக்கு போகிறேன். அதுக்காண்டி பேங்காக்கில் இருக்க பட்டாயா பஸ் டெர்மினலுக்கு, அதாவது பட்டாயா பேங்காக் பட்டாயா பஸ் டெர்மினலுக்கு வந்திருக்கிறேன் பாருங்க. பட்டாயாவுக்கு போகலாம், பஸ் இருக்குது 131 தாய்லாந்து பாத். இதான் வந்து அந்த பஸ் டெர்மினல் பாருங்க, எல்லாரும் வந்திருக்கணும். பட்டாயாவில் இருக்க கேப்பி ஹோஸ்டல்னு சொல்கிற இடத்துக்கு போகிறேன். பட்டாயா பஸ் டெர்மினல் இதுதான், வந்துட்டேன். கேப்பி ஹோஸ்டலுக்கு போய் பார்ப்போம். அப்படி பீச்சில் 1 கிலோமீட்டருக்கு முன்னுக்கு தானாமல் இருக்குது. இதுதான் கடற்கரை ஓரம். அதுக்கு ஹோஸ்டல் அடிக்க வந்துட்டேன் பாருங்க. இந்த இடத்துல தான் ஹோஸ்டல் இருக்குது, பீச்சுக்கு பக்கத்தில் அந்த ஹோஸ்டல். வர வர பாருங்க, வித்தியாசமான இதான் வந்து பாருங்க கேப்பி ஹோஸ்டல் பட்டாயாவில் இருக்குது. இதுதான் வந்து நான் புக் பண்ணியிருக்கிற ஹாஸ்டல். அது இந்த உள்ளுக்கு இருக்கிற இடம் எப்படி இருக்கான்னு சொல்லி பாருங்க. இந்தியாவில் வந்து கழிப்பறையை பார்ப்போம் என்ன மாதிரி இருக்காண்டு. ஒருத்தர் இல்லை தானே ஹாஸ்டலுக்கு கழிப்பறை நல்ல சுத்தமான. குளிக்கிற இடத்த பாருங்க. நான் இருக்கிற ரூம் இந்த பக்கம் பாருங்க, குளியல் தொட்டியல். இந்த இடத்த பற்றி போட்டிருக்கேன் பாருங்க. யானைகள்ன்ற ஷோ எல்லாம் இருக்காம். இந்த பட்டாயன்ற இடத்துல புளியோட சேர்ந்துருந்து ஃபோட்டோ எடுக்கிறது, பால் கொடுக்குறது எல்லாமே இங்கே தான் இருக்குது. பேக்கேஜ் பட்டாயாண்ட கிராமத்துக்குள்ளுக்கு வந்து, அதாவது இது ஒரு பீச் தான், கடலோர கிராமத்துக்கு வந்துட்டேன். இது வந்து இப்போ நகரமாக மாறி போட்டுது. இப்போ இந்த இடத்த போய் சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குமா. வந்து அதோட வந்து நான் இப்போ பீச்சுக்கு போகிறேன், கடற்கரைக்கு. பட்டாயாண்ட நகரம் வந்து இரவில் ஆனால் நல்ல பரபரப்பாக இருக்குமா. இதில் ஒரு சாப்பாடு கடை இருக்குது, போய் சாப்பாடை வண்டி சாப்பிட்டுட்டு மற்ற வெளியெல்லாம் பார்ப்போம். பலசரக்கு கடை போல். பலசரக்கு கடை கஜி இருந்தால் வண்டி சாப்பிடலாம். ஹலோ, ஹவு மச்? ஹவு மச்? நோ கஜு. பட்டாயாண்ட கிராமத்தில் வந்துருக்கேன் பாருங்க. இதில் டூரிஸ்ட் பஸ் ஸ்டால் போகுது. நான் பீச்சுக்கு போக வேண்டிய பாதை இங்கே அழகான இருக்குது. பைக் ரெண்டுக்கு எடுத்தா இங்கே நல்ல லாபம் போல் பார்ப்போம். என்ன விலையிலக்கு இருக்கான்னு தெரியல. இந்த பக்கம் ஒரு கடை இருக்குது, சாப்பாடு கடை, சூப் கடை. இது ஸ்டேடியம் போல பாருங்க.
கூடுதலாக இங்கே வந்து வெள்ளக்காரரை பார்க்குறேன். நாங்கள் வந்து பேங்காக்கில் பார்க்குற குறைவு. பேங்காக் வந்து இங்கே தான் பெரியணும் மக்கள். இந்த பக்கம் இருக்கிற கடையெல்லாம் பார்த்து கொண்டே போவோம். என்ன சாப்பாடு கடையை தான் தேடுறேன். இங்கே அதில் ஒரு கடை இருக்குது போல். இந்தியாவில் கூடுதல அழகு சாதனம், அதாவது வந்து அழகு சம்மந்தப்பட்ட கடைகள்லாம் கூட, பியூட்டி பார்லர், கிளப் போல் அதுகளுக்கு வந்து அதில் நொய்ன்னு சொல்கிற சாப்பாடு கடை இருக்குது. போய் பார்ப்போம். நோ ரெஸ்டாரண்ட் restaurant rice no. இதில் ஒரு சாப்பாடு கடை இருக்குது. கூடுதலாக பார் தான் இருக்குது. ரெஸ்டாரண்ட் குறைவு. எல்லாம் சாப்பாடு கடை, சோறு சம்மந்தப்பட்டது குறைவு. எல்லாம் பூட்டி போட்டினா. புது வருஷம் தானே. எந்த பக்கத்தில் இந்த தண்ணியை வர மாட்டே தெரியாமல் அடித்து கொண்டுருக்குறாங்க. இரவுக்கு தான் இதில் எல்லாம் மாக்கள் வருவீனம். இது டூர் பேக்கேஜ். அதில் அந்த பொடி மசாஜுக்கான்னு சொல்லி பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பெரிய ஒரு கட்டிடமே இருக்குது. எந்த பக்கம் சாப்பாடு கடை இருக்குன்றே தெரியல. ஹலோ, இதில் ஒரு அக்கா வேறுங்கோ வண்டில் கடை வச்சுக்கிறா. மோட்டர் சைக்கிளில் கொண்டு வந்து ரைஸ் நோ தேங்க்யூ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மசாஜ் கிளப்புகள்லாம், மசாஜ்கள்லாம் கூட இருக்குது. எல்லோரும் வாங்க ஒன்று கூப்பிடினோம். சாப்பாடு கடை எங்கே பசிக்குது. இதில் என்னது, இந்த பக்கம் ஒரு சாப்பாடு கடை இருக்குது போல். போய்ட்டு பார்ப்போம். ஹலோ, டிவி பார்க்குறேன். ஃப்ரைட் ரைஸ் நல்ல பம்பில் தான் படுத்திருக்கிறேன். ரைஸ் ஃபுட் ஈட். என்னென்னா முட்டை பொறிச்சு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செய்து தரச்சோம். நான் சோறு கொண்டு வரேன். கொஞ்சம் போட சொன்னான் கூட வர. ஓகே வயசானாலும் பாருங்க, இந்த வெயில் காலத்துலேயும் இது தொழில் செய்யணும். இந்த பக்கம் பாருங்க, சோத்துக்கு தக்காளி பழம் இதெல்லாம் போட்டுருக்கா. சோத்தை கொட்டி போட்டினோம். இந்த நாட்டு ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு பார்ப்போம். பட்டாயாக்கு வந்த முதல் நாளே பாருங்க, வறுத்த சோறு. நல்லா இருக்குது. அதோட தேசி புளிஞ்சு போட்டு சாப்பிடணும். நல்லா இருக்கு. இன்னும் கையும் கலவையில் என்ன செய்ய பசி. இப்போ நான் இப்படியே பீச்சுக்கு போய் கொண்டிருக்கிறேன். பாட்டின்னு சொல்லி எல்லாமே ஏதோ போட்டுருக்கிறேன். முள்ளுக்கு எல்லாம் மறைச்சி வச்சுருக்கணும். இதில் சாப்பாடு கடை, மீனுக்கு உப்பு தடவி நல்ல வடிவாக சுட்டு வச்சிருக்கணும். இங்கே பாட்டியல் கிளப்புகள், டேட்டு, அது இதெல்லாம் கூட இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு வீட்டோட சேர்ந்த கடை. கூடுதலாக வயசானாகலாம் மண்டி கடையால் வச்சிருக்கிறோம். இரவு காணி தயாராகுது இந்த இடம் பாருங்க. லைட்டெல்லாம் போடணும். இரவு நல்லா இருக்கும். இதுக்குள்ள பெரிய மியூசிக் பாட்டு எல்லாம் நடக்குது.
பேக் முருகாலம் வந்து பார்ட்டி பண்ணுற இடங்கள் நான் பாருங்க. இந்தியாவில் சாப்பாடு கடை இந்த பெரிய தேசம். இது பாருங்க, இதில் தண்ணி அடிக்கிற மாங்களுக்கு 18 கிட்ஸ் பாராம். இந்த பக்கம் போனால் தண்ணி அடிதான். ஏன்னா பீச்சுக்கு போகிறதுக்கு முதல்ல நீங்கள் தண்ணி போத்து வாங்கி கொண்டு போங்க. ஏன்னா பீச்சுக்குலாம் சரியான விலை, வாங்க முடியுமா நாங்கள் வாங்குங்கோ. திருப்பியாக அந்த கேப்பா போல ரொட்டி என்னண்டா என்ன சொல்லி கொண்டு தான் 7-Eleven அந்த கடைக்கு போய் இது வாங்க போகிறேன். என்னது தண்ணி போத்தல். வாழைப்பழம் இருக்குது. ஆனால் இந்த வாழைப்பழத்திட்ட விலை பாருங்க 10 பாத். ஒன்று வாங்கலாம்டா, 2 தான் சேர்ந்துருக்கு. இங்கே இருக்கு ஒன்று. தண்ணி புத்திர எடுத்து வந்துட்டு வாங்குவோம். வட்டாயில் இப்படி தான் பில்லை வாசி பாருங்க. ஜோக்கட்டும் வாங்க போகிறோம். நான் ஜோக்கட் வந்து இருக்குது 13.25 பாத். 13 பாத் 12 பாத் அதுக்குள்ளுக்கு தான் இருக்குது. தண்ணி போத்தல் இதால் ஜோக்கட். இப்படி இந்த பக்கத்தால் திரும்பி போனால், அதாவது இடது பக்கத்தால் திரும்பி போனால் பீச் வரும். போவோம். எல்லா இடத்துலையும் கடுமையாக தான் தண்ணி அடிக்கணும். பைக்குக்குரிய பார்க்கிங் எல்லாம் இருக்குது பாருங்க. ஹலோ பீச். நேராக போனால் பீச் வரும். லவுஞ்ச், நைட் பார், கிளப் பால் எல்லாம் இருக்குது பாருங்க. இரவில் திரும்பி வரைக்கும் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குமாண்டா. 6 மணிக்கு கூட லைட் எல்லாம் போட்டு நல்லா இருக்கும். இப்போ பரபரப்பு கூடவா இருக்கு. நான் வந்த பாதையை பாருங்க. ரீட் டவுன் பட்டாயா. இப்போ இஞ்சாலி பக்கம் வந்துருக்கேன் பாருங்க. இந்த பக்கம்லாம் கடை பூட்டின மாதிரி தானே கிடக்குது. இரவில் வந்தால் பாருங்க அப்படி இருக்க மாட்டேன். எல்லாம் பார் தான், கிளப் பார்கள் வந்து சொல்லி வேலை இல்லை. வண்டு இல்லை, சாப்பாடு வச்சு விற்கிறார் பாருங்க. லம்காய். ஓகே விற்கிற வெயிலுக்கு ஒரு சனத்தை காணையில். ஹலோ ஹாய் பீச். ஓகே தேங்க்யூ. இந்த பக்கம் ஒரு பக்கம் கிளப் இருக்கான்னு சொன்னால் இஞ்சாலி பக்கம் இருக்குது பாருங்க பாருங்கள். அதுகள் இதுதான் பட்டையா. இதுக்கு தான் பிரபலியம் போல் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். அதுக்கெலாம் சேனம் இருக்கிறோம். இந்த பீச்சுக்கு பேர் வந்து ஸ்கவ் பீச் ஹோட்டல். மக்கள் வரையினம் பாருங்க. இதெல்லாம் மசாஜ் சென்டர், லாண்ட்ரி. எங்கே பார்த்தாலும் மசாஜ் கடையா இருக்குது. இந்த பக்கம் மசாஜ். வெள்ளைக்கார தாய்லாந்து காரிகளை வச்சுக்கிறாங்க. நல்ல சோக்காக தான் இருக்குது. இப்போ பாருங்க பீட்சா கடை, ஹெப்பி ஹப்பர். எனக்கு கம்போடியாவில் ஒரு ஞாபகம் வருது. என்னென்னா கம்போடியாவில் ரோட்டில் அந்த செங்கல் சூளைக்க வச்சு பீட்சா வச்சு கொடுப்பினோம். அது நல்லா இருக்கும். இந்தியாவில் ஏதோ சாப்பாடு கடை இருக்குது, போய் பார்ப்போம். கோழி பொரிச்சு குடிக்கணும். பொரியுது போல பா. ஹலோ வாங்கினோம் பாருங்க. என்ன இது? கோழிண்ட துண்டு. மசாஜ் கடை. இங்கே சிறுவன் ரோட்டில் தண்ணி தொடியை வச்சு குளிக்க போகிறான். இங்கே ஒரு சாப்பாடு கடை. ஏதோ பொரியுது இல்லை பொரியிறான்னு சத்தங்களுக்கு சிங்கிறாள். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வச்சுருக்கேன். நம்ம இதிலே பிடிச்சி அதிலே சமைச்சு கொடுப்பினோம். இது என்ன இது?
மசாஜ் கடை பாருங்க. ஆமாம் அதை வீடியோவில் பாருங்க. ஃபுட் மசாஜ், அலோவேரா, அரோமா, கோகோனட் வீடியோ ஃபோட்டோ. தேங்க்யூ, பாய் பாய். இந்த பக்கம் சூக்கேஸ் எல்லாமே இருக்குது. ஃபோனை கண்டோடனே வீடியோண்டீங்கண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா ஹில்டன் ஹோட்டல் இருக்குது. அள்ளி அடிக்கிற சத்தம் கேட்குது. போட்டிருக்கேன் பாருங்க, ஹில்டன் ஹோட்டல். இதான் பெரிய ஹோட்டல். ரெண்டு இறையிலையும் பெனைன்ற ஒரு இனம், அதாவது பெனை மேலம் வச்சிருக்கணும். கடும் வெயிலானே என்னென்றா இந்த வெயிலுக்கு தெரியுதோ தெரியல. பார்ப்போம். ரெஸ்டாரண்ட் இந்த இதுக்கிட்ட பாருங்க. ஓப்பா, இந்த வெயிலே இப்படி ஏனல் பறக்குதுண்டா. உள்ளுக்கு ஆக்கள் இருக்கு. நான் பாருங்க. பாருங்க, அதான் இதுதான் கடற்கரை தொகுதி. கடலோரம் பாருங்க எப்படி இருக்குதுண்டு. இந்த பக்கம் மாக்கள் இருக்குண்ணா பாருங்க. இதை போட்டுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு இடங்கள் இதில் இருக்குது. அடிக்கிற ஒர்க்கைக்கு வந்து படுத்துட்டேன் பாருங்க. மேலே அந்த குடை மாதிரி இருக்கு பாருங்க. பயங்கர வெயிலாக வந்தால் தான் அப்படியே வந்து படுத்துட்டேன். இதில் பாருங்க படகு சவாரியெல்லாம் செய்யணும் மக்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்காவுக்கு மிகவும் சுத்தம் பண்ணி விடணும். இந்த இடத்துக்கு என்னத்துக்கு வந்தேன் நான் சொன்னால், அதில் படுத்துருக்க எழுப்பி விட்டுட்டோம். ஏனெண்டா அது வேறு ஆக்கள் இடமா. இப்போ நான் வந்து இளநீ குடிக்க போகிறேன். நோ ஐஸ். இளநீ வாங்கி போட்டேன் பாருங்க. ஐஸ் போட்டு தான் தந்திருக்கணும்.
இந்த வெயிலுக்கு ஏன் பாருங்கோ கொடுக்குறா, முட்டை சுட்டு கொடுக்குறா, இஞ்சால கச்சான வச்சு கொடுக்குறா. இதில் வேறங்க ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே பாருங்க, இதில் இருந்து பார்க்க இந்த பட்டாயா நகரத்தின் கடலோர கிராமம் அப்படியே தெரியுது. இந்த கடலோர நகரம் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க எவ்வளோ ஹோட்டல்ஸ் இருக்குண்டு. அப்படியே அங்கே மட்டும் ரெஸ்டாரண்ட்ஸ் பார் பெரிய இடம் தானே. இஞ்சாலே மாக்கள் இருக்கிறேன் பாருங்க, நல்லா நிழல் அடிக்குது இஞ்சால. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்தால் மகாராஜா ஆஃப் இந்தியன் குசைன் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது பாருங்க. தண்ணி அடிச்சு போய் அடிக்கிறோம். ஜங் அடிக்கிறோம் பார்த்தீங்க. ஜங்கண்டா இப்போ நாங்கள் சிங்களத்துலேயும் ஜங் ஜங் ஜல்னான்னு சொன்னால் அந்த போகிறது பூவண்ட மாதிரி. இங்கே வேறு வேறு நிழலாக இருக்குது, நல்ல மரங்கள் இருக்குது. அதனால் போல் ஃப்ரைட் ரைஸ் கடை இருக்குது. இந்தியாவிலோட ஷாப்பிங் மால் ஃப்ளாஷ் ஆண்ட் இருக்குது. பட்டாயாவில் வெளியால் இந்த ஒரு மூளை காட்டினேன். பீச்சுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மூளை இருக்குதுன்னு சொல்லி காட்டினேன். பீட்சா கட்டெல்லாம் இருக்கண்டு. அதுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு மூளுக்கு வந்து தான் இப்போ உள்ளுக்கு நிற்கிறேன். என்னென்னு சொன்னால் ஏசிக்கு அவனி உள்ளுக்கு வந்தான். ஏசி என்ன வெளியால் புக்க தாங்க முடியல. அப்போ உள்ளுக்கு கொஞ்சம் வந்தான். இருங்க உடுப்புவாள் காய்ச்சல் இல்லாமல், ஆனால் விலையாக கிடக்குது. இந்த வெயிலுக்கு இதாக போட இல்லாமல் இதில் ஷோ நடக்குது. விஐபி மேலே இருக்கிறேன் போல. இப்போவே பாருங்க வாட்டர் ஃபெஸ்டிவலுக்கு இதில் தொடங்கி போட்டோம். என்னென்னா 19ஆம் தேதி ஆனால் இங்கே வாட்டர் ஃபெஸ்டிவல் நல்ல விசேஷமாக நடக்குமாம். எல்லா இடமும் தண்ணி ஏற்றுறாங்க. இந்த பக்கத்தால் போகிறோன்னு தெரியல. அங்கே தான் அடிக்கிறவன் இங்கே வந்தால் இங்கேயும் அடிக்கிறேன் பாருங்க.